श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய இம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். மாதா தேவி த்வமசி பகவான் வாசுதேவ பிதா மே ஜாத சோஹம் ஜனனி யுவயோரேக லக்ஷ்யம் தயாயாஹ தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதஸ்த்வம் கிம் தே பூய பிரியமிதி கில ஸ்மேர வக்த்ரா விபாசி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் லக்ஷ்மியை பார்த்து சொல்றான பிரார்த்தனை என்ன என்றால், அவர் லக்ஷ்மியிடம் சொல்லும் அந்த வார்த்தைகள் என்ன, நமக்கு உணர்த்த விஷயம் என்ன என்றால், மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே, எனக்கு தாயாக இருப்பவள் நீயே என்று லக்ஷ்மியை பார்த்து சொல்றார். அதோடு சேர்த்து எனக்கு தாயாக நீ இருக்கிறாய் என்றால் எனக்கு தந்தையாக இருப்பவர் உன்னுடைய கேள்வனாக உன்னுடைய பத்தியாக இருக்கும் பெருமாள். அதனால் வாசுதேவன் என்று அழைக்கப்படும் அந்த பெருமாள் அவர் எனக்கு தந்தையாக இருக்கிறார். எனக்கு பிறப்பளித்த தாயாக இருப்பவள், அதாவது எனக்கு பிறப்பளித்த தாயாக இருப்பவள் நீயே என்று லக்ஷ்மியை பார்த்து சொல்றார். இப்படி ஒரு குழந்தை ஒரு தாயிடம் தனக்கு என்ன வேணுமோ என்று கேட்பது இயல்பான விஷயம். பசிக்கிறது என்றால் அந்த குழந்தை பாலுக்காக கேட்கலாம், சாப்பிட ஏதாவது வேணும் என்று கேட்கலாம், இல்லை ரொம்ப அந்த சமயத்தில் என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தாயிடம் ஒரு குழந்தை கேட்பது இயல்பான ஒரு விஷயம். அது போலவே உன் குழந்தையாக இருக்கும் நான், உங்க 2 பேரோட குழந்தையாக இருக்கும் நான், எனக்கு என்ன தேவையோ, எனக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தால் முதலில் சொல்ல வேண்டியது தாய் தந்தையிடம் தானே, அதிலும் தாயிடம் தானே முதலில் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும் உன்னிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்றாராம் நம்மளோட தேசிகன். மேலும் அவர் சொல்றாராம், எப்பொழுதும் ஒரு புன்னகையோடையே உன்னுடைய திருமுகம் இருக்கு. இப்படி புன்னகையோடு இருக்கும் இந்த திருமுகத்தின் மூலமாக உனக்கு என்ன வேணுமோ என்று கேள், உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது, உனக்கு என்ன வேணுமோ என்ன ஆசைப்படுறியோ அதை கேள், நான் தருகிறேன் என்று ஒரு கற்பக விருட்சம், நம்ம கேட்டதெல்லாம் அளிக்கும் கற்பக விருட்சமாக நீ இருக்கிறாயே, அப்பேற்பட்ட லட்சுமியே உனக்கு நமஸ்காரம் என்று சொல்றாராம் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சிறுவன் வெகு நேரமாக அந்த விக்கிரகத்தை பார்த்து வெளியில வா, விளையாடலாம், வெளியில வா என்று அழைத்து கொண்டே இருக்கும்போது ஒரு சமயத்தில் இதோ நான் வந்து விட்டேன் என்று சொல்ற ஒரு குரல் கேட்கதாம் தனக்கு பின்னாடியிலிருந்து இந்த சிறுவனுக்கு. இந்த கர்ப்ப கிரகத்திலேருந்து அப்படியே திரும்பி பார்க்கிறானாம். திரும்பி பார்த்தால் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள என்ன விக்கிரகம் இருந்ததோ அந்த விக்கிரகம் எந்த உருவத்தில் இருந்ததோ அதே உருவத்தில் ஒருவர் தன் பின்னாடி நிக்கிறத பார்க்கிறானாம். தன் வயது இருக்கும், தன் உயரத்தில் இருக்கும் ஒரு சிறுவன் நிக்கிறத பார்க்கிறானாம். இங்க பார்த்த உடனே இந்த சிறுவன் இங்க பார்த்த உடனேயே திரும்பி உள்ள பார்க்கிறான். கர்ப்ப கிரகத்துக்குள்ள விக்கிரகம் அப்படியே தான் இருக்கான். ஆனா அந்த விக்கிரகத்துக்கு உயிர் வந்தால், அந்த விக்கிரகம் வெளியில நின்று வந்தால் எப்படி இருக்குமோ அது போலவே ஒருத்தன் வெளியில நிற்கிறானாம். இந்த சிறுவனை பார்த்து விட்டுட்டு, உன்னை தான் என் அப்பா தினமும் பார்க்கறதுக்கு வராரா, உன்னை தான் வணங்கி கொண்டிருக்கிறாரா என்று கேட்கிறானாம் இந்த ஒரு சிறுவன். ஆம், அவர் என்னை தான் வணங்கி கொண்டிருக்கார். சரி, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வா விளையாட போலாம் என்று அந்த அந்த ஒரு விக்கிரகத்திலேருந்து வந்த அந்த ஒரு சிறுவன் இந்த கதையில வரப்போக இந்த ஒரு சிறுவனின் கையை பற்றி கொண்டு வா போகலாம் என்று இழுத்துக்கொண்டு ஓட ஆரம்பிக்கிறானாம். இந்த சிறுவனும் சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த கையை பிடித்து கொண்டு ஓடுகிறானாம். அது என்னவோ தெரியல, இந்த சிறுவனுக்கு அந்த ஒரு பாலகனின் அந்த ஒரு தெய்வீகமான பாலகனின் அந்த ஒரு கரத்தை பற்றி கொண்ட உடனேயே தன் மனதில் என்னென்ன கவலைகள் இருந்ததோ அனைத்துமே பறந்து போயிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நினைவு மட்டுமே அவருக்கு இருக்காம். இப்படி இந்த ஒரு தெய்வீகமான பாலகனை இந்த சிறுவன் கையை பிடித்துக்கொண்டு 2 பேருமே அந்த கோவிலிருந்து வெளியில ஓடி போயிட்டு வயலுக்கு போகலாம். இப்படி வயல்வெளிக்கு போயிட்டு அங்க போய் விளையாட ஆரம்பிக்கிறான் 2 பேருமே. கண்ணாமூச்சி ஆடுறா, ஓடி பிடிச்சு விளையாடுறா, இந்த மாதிரி பல விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்கான். இந்த கதை மேலும் மேலும் நகர்றது. இந்த விளையாட்டை எப்ப முடித்துக் கொள்கிறான், இந்த கதையில அடுத்து நடக்க போற விஷயங்கள் என்னென்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.